அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல்லிலிருந்து உங்கள் பிரகாஷ். நேத்து நடந்த ஒரு உண்மை சம்பவம் உங்களுக்கு சொன்னா கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கும். சிலிண்டர் கேஸ் பத்தி தான். நேத்து வெளிய போயிட்டு வந்தா வீட்டுக்குள்ள ஒரே கேஸ். சுமல் என்னன்னு பார்த்தா கேஸ் லீக் ஆயிட்டே இருக்கு. சரி, தெரிஞ்சா உங்களுக்கு கால் பண்ணா ஒவ்வொருத்தர் ஒரு ஐடியா சொன்னாங்க. ஒருத்தர் அது மேல வர வாசக கழட்டி வேற காலி சிலிண்டர் இருந்தா எடுத்து போடுங்க. நாங்க இன்னொருத்தர் ஏதாச்சும் ஒரு குச்சி வச்சு லாங்கா குத்தி விடுங்கன்னு சொன்னாங்க. இந்த மதியான தவறுகளை நீங்க செய்ய வேண்டாம். 1906 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷத்துல ஒரு ஹிந்திக்காரங்க ஃபோன் எடுத்தான். ஹிந்தில ஏதோ கேஸ் ப்ராப்ளம் என்று கேட்டான். நான் இந்த மாதிரி கேஸ் லீக்கேஜ் ஆகுதுன்னு சொன்னேன். கம்பார்ட் ஃபுல் தமிழ் லாங்குவேஜ்ன்னு சொன்னேன். உடனே தமிழ் லாங்குவேஜுக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க என் கால. அவங்கிட்ட இந்த மாதிரி சிலிண்டர்ல இருந்து கேஸ் லீக் ஆகுதுன்னு சொன்னேன். அவர் உடனே உங்க பதிவு நம்பர் யார் பேர்ல இருக்கு நீ கேட்டார். ஓகே சார், நான் உங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன். ஒரு பதிவு நம்பர் அனுப்புனாங்க. அடுத்த 5 செகண்ட்ல இன்டென் கேஸ் கம்பெனில இருந்து கால் பண்ணாங்க. என்ன சார், என்ன ப்ராப்ளம் என்று கேட்டார்கள். இந்த மாதிரி சிலிண்டர் லீக்கேஜ் என்று சொன்னேன். சார், உடனே நாங்க ஆள் அனுப்புகிறோம் என்று சொன்னார்கள். சிலிண்டர் கேப்ப போட்டு காற்றோடு காற்றோட்டமான பகுதியில தூக்கி வைக்க சொன்னாங்க. அடுத்த 10 நிமிஷத்துல வீட்டுக்கு ஆள் வந்துட்டாங்க. நீ ஏன் உன்கிட்ட சொல்றேன், நான் நானா சரி பண்றேன்னு யாராவது பேச்சும் கேட்டு ஏதாச்சும் ஆயிருச்சுன்னா என்ன பண்றது? 1906 ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த நம்பருக்கு கால் பண்ணா உடனே வருவாங்க. உடனே வேலை நடக்குது. அத சொல்ல தான் வந்தேன். அனைவரும் இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்க. யுவர் நேம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.